குஜராத் மாடல் கடந்த 2014 இந்த வார்த்தையை சொல்லிதாங்க இப்ப இருக்கக்கூடிய மத்திய அரசு ஆட்சியை பிடிச்சாங்க. ஆனா இந்த குஜராத் மாடல் உண்மையிலேயே வளர்ச்சியை கொடுக்குதா, அது எப்படி வேலை செய்யுது, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் யாருமே விவாதம் பண்ணி நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. சும்மா வாயில குஜராத் மாடல் மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு குஜராத் மாடல் மட்டும் இல்ல, கேரளா மாடல், திராவிடியன் மாடல் சொல்லி பல மாடல்ஸை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த குஜராத் மாடல்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, உண்மையிலேயே இந்த குஜராத் மாடலால ஒரு வளர்ச்சியை கொடுக்க முடியுமா, இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்துடலாம். வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறமா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். காரணம், இந்த வீடியோவில் சாதகம் பாதகம்னு சொல்லி எல்லா விஷயத்தை பற்றியுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு கருத்து சொன்னீங்க அப்படின்னா தான் அது கரெக்டாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் விஷயமா, கடந்த 2014ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நரேந்திர மோடி அவர்கள் முதல் முறையாக ஜெயிச்சு பிரதமர் ஆகிறதுக்கு ரொம்பவே முக்கியமான காரணமாக இருந்தது குஜராத் மாடல் வளர்ச்சி அப்படிங்கிற அவருடைய பிரச்சாரம் தான். ஸோ நான் குஜராத்தில் இவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுத்துருக்கேன், அதை நான் இந்தியாவுக்கும் கொடுக்குறேன், குஜராத் மாடலை இந்தியா முழுமைக்கும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன், எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த தேர்தலில் ஜெயிச்சு நாட்டினுடைய பிரதமராகவே ஆனார். அந்த ஒரு விஷயத்தை முன்வைத்து அந்த பிரச்சாரம் பண்ணதும் மோடி ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சது. சரிப்பா, இது எல்லாமே ஓகே. இந்த குஜராத் மாடல்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, உண்மையிலுமே இந்த குஜராத் மாடலால் ஒரு வளர்ச்சியை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல கடந்த 2001ஆம் ஆண்டு மோடி அவர்கள் குஜராத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றுக்கிட்டாப்படி. அவர் பொறுப்பேற்றுக்கிட்ட பிறகு 2002லிருந்து 2012ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலம் குஜராத்தினுடைய வளர்ச்சி ரொம்ப அபரிமிதமாக இருந்தது. இதைத்தான் குஜராத் மாடல் வளர்ச்சி அப்படிங்கிற பேரில் பிரச்சாரம் பண்ணாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10% அப்படிங்கிற அளவில் வருடம் அந்த மாநிலம் ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருந்தது. இது அந்த காலகட்டத்தில் மகாராஷ்டிரா, இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஃபினான்ஷியல் ஹப்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாநிலத்துக்கு கிட்டத்தட்ட இணையான ஒரு வளர்ச்சியை இந்த குஜராத் மாநிலம் சந்திச்சது. ஸோ இதைத்தான் குஜராத் மாடல் வளர்ச்சி அப்படிங்கிற பேரில் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினாங்க. அது ஏன் அவ்வளோ முக்கியமாக பார்க்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு முந்தைய ஆண்டுகள், அதாவது 1994லேருந்து 2001 வரைக்குமே எடுத்துக்கங்களேன், குஜராத்தினுடைய வளர்ச்சிங்கிறது வெறும் 5% தான் இருந்தது. ஸோ அப்படி 5% அளவுக்கு மட்டுமே வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு மாநிலம் திடீர்னு ஒருத்தர் பிரதமரான பிறகு 10% வளர்ச்சியை நோக்கி போனதையுமே அதை எல்லாருமே அந்த காலகட்டத்தில் ரொம்பவே பெருசாக நினச்சாங்க. அதன் விளைவாக தான் இந்த குஜராத் மாடல் அப்படிங்கிற பெயரே அதற்கு வழங்கப்பட்டது. சரிப்பா, இந்த குஜராத் மாடல் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நரேந்திர மோடி ஆட்சியை பிடிச்சதையுமே என்ன பண்ணுறாருன்னா, குஜராத்தினுடைய ஆட்சி முறையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வர்றாப்படி. முதல்ல குஜராத் அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்பட்ட சில தொழில்களை பிரைவேட்டுக்கு ஓப்பன் பண்ணி விடுறாரு. அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு கார்பரேட் கம்பெனியை ஒரு மாநிலத்திலையோ இல்லை ஒரு நாட்டிலையோ ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்குன்னு சொல்லி நிறையா கிளியரன்ஸ் வாங்கணும். என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ்லேருந்து எக்கச்சக்கமான கிளியரன்ஸ், பெர்மிஷன் சொல்லி பல லைசன்ஸ் வாங்கணும். ஸோ இதெல்லாம் வாங்குறதுக்கு ரொம்பவே டைம் ஆகும். அது மட்டும் இல்லை, நிறைய இடத்துக்கு அலையிற மாதிரி இருக்கும். பெரும் கம்பெனிஸ் எல்லாம் லஞ்சம் கொடுத்து இதை பண்ணிடுவாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. அப்பயுமே கூட இது ரொம்ப ஒரு கஷ்டமான ப்ராசஸாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனியை ஓப்பன் பண்ணுறதுக்கு யாரும் கஷ்டப்படக்கூடாது, ரொம்ப ஈஸியாக ஒரு கம்பெனியை ஓப்பன் பண்ண முடியணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி பல கிளியரன்ஸாக இருந்த எல்லா விஷயத்தையுமே ஒரு இன்டெகிரேட் பண்ணி ஒரு இடத்துல ஒரு கிளியரன்ஸ் வாங்கினா போதும், நீங்கள் ஒரு கம்பெனியை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த பெர்மிஷன், லைசன்ஸ் எல்லாத்தையுமே பெரிய அளவுக்கு குறைச்சிக்கிட்டே வந்துட்டாரு. இதன் மூலமாக குஜராத்தில் ஒரு கம்பெனியை ஓப்பன் பண்ணுறது இல்லை ஒரு கார்பரேட் கம்பெனியை ரன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயமா மாறுது. அது மட்டும் இல்லைங்க, ஒன்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் வர ஆரம்பித்தாங்கன்னா அந்த கம்பெனி தன்னுடைய பொருட்களை வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யணும் இல்லையா. ஸோ அதற்கு அந்த கம்பெனிஸ் இருக்கக்கூடிய இடத்துலலாம் இந்த பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ரோடு போட்டு கொடுக்குறாங்க, கரண்ட்டு போகாத மாதிரி 24/7 கரண்ட் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி அதற்கான வசதிகள் எல்லாமே அந்த அரசாங்கம் செஞ்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க, இந்த கம்பெனிஸ்க்கு எல்லாம் சலுகைகள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு அரசாங்கத்தின் சார்பாக கொடுக்கப்படுது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு சில கம்பெனிஸ்க்கு டாக்ஸ் கட் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க, சிலருக்கு இந்த லோன் வாங்கினாங்க அப்படின்னா அதில் வட்டி கம்மியாக கொடுக்குறது, இந்த மாதிரி பல சலுகைகள் கம்பெனிகளுக்கு கொடுக்கப்படுறதன் மூலமாக அங்கே பல கம்பெனிகள் உருவாக்கப்படுது. இப்படி தான் இந்த குஜராத் மாடல் வளர்ச்சி அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க.
இந்த வீடியோ பார்க்குற பலருக்கும் இந்நேரம் புரிஞ்சிருக்கும், இதே குஜராத் மாடல் அப்படிங்கிற விஷயத்தை தான் இப்போ இந்தியா முழுமைக்கும் நரேந்திர மோடி அரசாங்கம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்வி வரும், இந்த மாதிரி கம்பெனிகளுக்கு சலுகைகள் அப்படிங்கிறத கொடுத்தா, அவங்களுக்கு தேவையானதை பண்ணி கொடுத்தா அது எப்படி சாதாரண மக்களுக்கு நன்மை தரும் அப்படின்னு சொல்லி. இங்கே தான் இதற்கு ஒரு லாஜிக் ஒன்று சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனிக்கு சலுகை வழங்கப்பட்டது, இப்போ ஒரு டேக்ஸ் வந்து ஒரு கம்பெனிக்கு குறைச்சி கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த கம்பெனி அந்த டேக்ஸை கவர்மெண்ட் குறைச்சதால அதுக்கு கொஞ்சம் லாபம் வந்திருக்கும் இல்லையா, அந்த லாபத்தை தன்னுடைய தொழிலாளர்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு அசம்ஷனில் செயல்படக்கூடியது தான் இந்த குஜராத் மாடல். ஸோ ரொம்ப தெளிவாக ஒரு உதாரணத்தோட சொல்லணும் அப்படின்னா, இப்போது அறிவோம் தெளிவோம் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனிக்கு 2 பிரான்ச் இருக்குது. ஒரு பிரான்ச் குஜராத்தில் இருக்குது, இன்னொரு பிரான்ச் பீகாரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா பீகார், குஜராத் 2 மாநில அரசுகளும் ஒரே மாதிரி தான் வரி விதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 30 லட்சம் ரூபா இந்த 2 மாநிலத்திலும் வரியாக கட்டுறாங்க. அது போக இந்த 2 மாநிலத்திலிருந்தும் 1 கோடி ரூபாய் இந்த கம்பெனிக்கு வருமானமாக வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த கம்பெனியில் 4 பேர் வேலை செய்கிறாங்க. அந்த 4 பேர்த்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் 20,000 ரூபா அப்படிங்கிற அளவுக்கு இந்த கம்பெனி சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது இந்த குஜராத் மாடலில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 30 லட்சம் ரூபா வரி கட்டுறாங்க இல்லையா, அதில் இந்த குஜராத் அரசாங்கம் ஒரு சலுகை ஒன்று கொடுப்பாங்க. எப்போ இவ்வளோ நாள் 30 லட்சம் கட்டினீங்களா, இனிமேல் 10 லட்சம் ரூபா மட்டும் வரி கட்டு, 20 லட்சம் ரூபாய் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி. அப்போ என்னாகும், இந்த குஜராத்தில் இருக்கக்கூடிய அறிவோம் தெளிவோம் பிரான்ச்சுக்கு 1 கோடி ரூபாயாக இருந்த அந்த வருமானம் 1 கோடியே 20 லட்சமாக மாறும். ஸோ இந்த குஜராத் மாடலோட அசம்ஷனின் படி இந்த கம்பெனிக்கு இப்போ வருமானம் அதிகமாக வந்ததுனால அந்த கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய இந்த 4 பேர்த்துக்கும் 20,000 ரூபாயை இந்த சம்பளத்தை 5,000 ரூபாயை ஏற்றி 25,000 ரூபாயை கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் ஒரு கணக்கு. அதே சமயம் பீகார் பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா அங்கே எந்த ஒரு வரிச்சலுகையும் இல்லாததுனால அங்கே அந்த ஊழியர்களுக்கு அதே 20,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரியே சம்பளம் தொடரும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு குஜராத் மாடல் செயல்படுது. ஸோ இப்படி வரிச்சலுகை கொடுக்கறதன் மூலமாக தொழிலாளர்களுக்கு சம்பளம் ஏறுச்சு அப்படின்னா இதனால் தொழிலாளர்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். அவங்க வந்து இன்னும் அதிகமாக செலவு பண்ணுவாங்க. இதன் மூலமாக இன்னும் சுற்றி இருக்கக்கூடிய பல கம்பெனிஸ் நிறைய பொருட்களை உற்பத்தி பண்ணுவாங்க. அப்படியே குஜராத்தினுடைய ஓவரால் பொருளாதாரம் அப்படிங்கிறது மேலே போகும். அப்படிங்கிறது தான் இந்த ஒரு குஜராத் மாடலுடைய ஓவரால் அசம்ஷனே. ஸோ இதை வந்து ட்ரிக்கிள் டவுன் தியரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ட்ரிக்கிள் டவுன் தியரி அப்படிங்கிறது ஒரு பொருளாதார கொள்கை. ஸோ இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு சலுகை கொடுத்தா அது கீழே இருக்கிறவர்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது தான். அதாவது இப்போ கம்பெனியினுடைய முதலாளிகளுக்கோ இல்லை அந்த கம்பெனிக்கோ சலுகை கொடுத்தா அதை அந்த கம்பெனிகளை வேலை செய்கிறவங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க அப்படிங்கிறத ஒரு அசம்ஷனாக வச்சுட்டு செயல்படக்கூடியது தான் இந்த ட்ரிக்கிள் டவுன் தியரி அப்படிங்கிறது. சரிப்பா, அப்போ உண்மையிலேயுமே இந்த குஜராத் மாடல் வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், என்னதான் ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனிக்கு வரிச்சலுகை அப்படிங்கிறது அளித்தாலுமே கூட அந்த கம்பெனி அதனுடைய ஊழியர்களுக்கு அதை பிரித்து கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த அறிவோம் தெளிவோம்ங்கிற பிரான்ச்சுக்கு 30 லட்சம் ரூபாயிலிருந்து 10 லட்சம் ரூபாயாக வரியை குறைச்சாங்க அப்படின்னு சொல்லி, அப்போ மீதி இருக்கிற அந்த 20 லட்சத்தில் அந்த தொழிலாளர்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கணும். ஆனால் அந்த கம்பெனி அப்படி பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அதை அந்த கம்பெனியை தன்னுடைய லாப கணக்கில் சேர்த்துக்குவாங்க. ஸோ இது தாங்க இங்கே இருக்கிறதுலையே பெரிய பிரச்சனை. அடிக்கடி எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பணக்காரர்கள் ஆகிட்டே போகிறாங்க, ஏழைகள் ஆகிட்டே போகிறாங்கன்னு சொல்லி, இந்தியாவில் அதுலேயும் குறிப்பாக. இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிக்கிள் டவுன் தியரி இதே மாதிரியான ஒரு எஃபெக்டை ஏற்படுத்தும். காரணம், கவர்மெண்ட் வரிச்சலுகை கொடுக்குறாங்க இல்லையா, அது யாருடைய பணமும் இல்லை, நம்மளை மாதிரி சாதாரண மக்களுடைய பணம் தான். அதை எடுத்து தான் அந்த கம்பெனிக்கு வரிச்சலுகையாக கொடுக்குறாங்க. அதை அந்த கம்பெனி தொழிலாளர்களுக்கு திருப்பி கொடுத்துருந்தா அது மீண்டும் சாதாரண மக்கள் கைக்கே வந்திருக்கும். ஆனால் அப்படி பண்ணாமல் அதை அவங்களே வச்சுக்கிறதன் மூலமாக ஒரு பக்கம் தொழிலாளர்களை சுரண்டி அவங்களுடைய வருமானத்துக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் பார்த்துக்குவாங்க. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி சாதாரணமான தொழிலாளர்கள், சாதாரண மக்கள்கிட்ட இருந்து கவர்மெண்ட் வாங்கக்கூடிய வரியையும் சலுகையாக வாங்கி அதையும் அவங்களுடைய லாப கணக்கில் சேர்த்துக்குவாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ட்ரிக்கிள் டவுன் தியரியை ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக பணக்காரர்களாகவும் ஏழைகளாகவே ஆகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா, என்னதான் வெளியிருந்து பார்க்கும் பொழுது அந்த மாநிலம் ரொம்பவே வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு போகிற மாதிரி நமக்கு தெரிஞ்சாலுமே கூட, அந்த மாநிலத்தில் சாதாரண மக்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு எடுத்து பார்த்தோம்னா அதில் எந்த ஒரு பெரிய முன்னேற்றமும் ஏற்பட்டிருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுதான் இந்த ட்ரிக்கிள் டவுன் தியரி மேலே வைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு. ஸோ இதே ஒரு ட்ரிக்கிள் டவுன் தியரி அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணி தான் குஜராத் மாடலும் செயல்படுது.
இது மட்டும் இல்லை, இதன் மேலே இன்னொரு குற்றச்சாட்டுமே வைக்கப்படுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு கம்பெனியை ஓப்பன் பண்ணுறதுக்கு முதல்ல எல்லாம் பல கிளியரன்ஸ் வாங்கணும், பல டிபார்ட்மெண்ட்ஸுக்கு ஏறி இறங்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ அதையெல்லாம் இன்டெகிரேட் பண்ணி ஒரே இடத்துல கொண்டு வந்துட்டாங்க, ஸோ தட் ஈஸியாக வாங்கிக்கிற மாதிரி இருக்குதுன்னு. இப்போ இதற்கு எதிர்க்கட்சிகள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி கொடுக்கறதுனால மக்களுடைய பாதுகாப்பு தொடர்பான சில முக்கிய விஷயங்கள், குறிப்பாக என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ்லாம் ஜஸ்ட் லைக் தட் தூக்கி கொடுத்துட்றாங்க. ஒழுங்காக அதனால் என்ன பாதிப்பு வருங்கிறத பார்க்கறது கிடையாது. ஒரு கம்பெனியை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாலும் அந்த கம்பெனி பின்னாட்களில் மக்களுடைய பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் தராமல் அவங்க சம்பாதிக்கிறதுல தான் குறியாக இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த கிளியரன்ஸ் கொடுக்கும்போதே இதெல்லாம் கிளியராக பார்த்து டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு கொடுக்கணும். ஆனால் இதை ஒரு கம்பெனியை சீக்கிரமாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வேகமாக கொடுக்கறதுனால இதையெல்லாம் மிஸ் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுது. சரிப்பா, இப்போ உண்மையாலுமே குஜராத் வளர்ச்சி அடைஞ்சிருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டால் அந்த கருத்தை நான் உங்கள்கிட்டே விட்டுறேன். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய கருத்து என்ன? ஸோ இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து உங்களுக்கு குஜராத்தில் என்னவெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, அதற்கு சாதகமான பாதகமான விவாதங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் முன் வச்சிருக்கோம். ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடவே இப்போ எப்படி குஜராத் மாடல்ங்கிறத வச்சு மோடி ஆட்சி பிடிச்சாரோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் திராவிடியன் மாடல் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அதை பற்றின வீடியோ போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.